தன்னுடைய கணவருடன் கள்ள தொடர்பில் இருந்த பெண் ஒருவரின் அந்தரங்க உறுப்பை 47 முறைகள் வந்து கத்தியால குத்தி ஒரு பெண் ஒருவர் வந்து கொலை செஞ்சிருக்கிறா. இது எங்க நடந்திருக்கு, எப்ப நடந்திருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் கௌஷி. என்ன நடந்து பாத்தீங்கன்னு சொன்னா, குருநாகல்ல கணவரோட வந்து இன்னொரு பெண் வந்து தொடர்பில் இருந்திருக்கிறா. அதிகமான தடவைகள் வந்து கணவருக்கு எச்சரிக்கை விடுத்தும் கணவர் அந்த உறவை வந்து நிறுத்தாம நீடித்து கொண்டே போயிருக்கிறார். இதனை அடுத்து மனைவி வந்து என்ன செய்யறாண்டா, கோபம் அடைந்து குறித்த அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு சென்று அந்த பெண்ணோட வந்து வாக்குவாதம் செய்திருக்கிறா. அப்ப இப்படியே செய்யக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, கோபம் அடைந்த மனைவி வந்து அந்த குறித்த பெண்ணுடைய அந்தரங்க உறுப்புல வந்து 47 முறைகள் வந்து கத்தியால குத்தி இருக்கிறா. அந்த பெண் வந்து பரிதாபமான முறையில வந்து உயிரிழந்திருக்கிறா. இந்த சம்பவம் வந்து அந்த பகுதிகளிலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இதை வந்து குறித்த அந்த கொலை செய்த அந்த மனைவிக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றத்துல குறித்த அந்த பெண்ணை வந்து ஆஜர்படுத்தியக்குள்ள அந்த நீதிமன்றத்தில் அவ வந்து சொன்ன பதில் என்னன்னு சொன்னா, இறந்த பெண் வந்து தன்னை தாக்குவதற்காக வந்தமையால் அந்த கத்தியை பறிச்சு தான் வந்து திரும்ப தன்னுடைய தற்பாதுகாப்புக்காக தான் இப்படி செஞ்சோன்னு சொல்லி இருக்கிறா. ஆனா அப்படி செஞ்சிருந்தாலும் 47 முறைகள் வந்து அந்த அந்தரங்க பகுதிகளில் வந்து குத்தி சாகடிக்கணும்ன்ற தேவை வந்து இல்ல. தற்பாதுகாப்புக்காக வந்து தாக்குறவர் வந்து இப்படி கொடூரமான முறையில வந்து தாக்க மாட்டார். எனவே நீதிமன்றம் வந்து குற்றவாளியின் மேல்முறையீட்டை நிராகரித்து குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த சம்பவம் வந்து அந்த பகுதிகளிலே வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. உங்களுக்கு வந்து ஒருவரோட வந்து வாழ்றது பிடிக்கலண்டா அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. சட்ட ரீதியா நீங்க பிரிஞ்சு போகலாம். அப்படி இல்லைண்டா நீங்கள் வேறையா இருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்க கொலை செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை அழிச்சு எதிரில் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையை அழிக்கணும்னு தேவையில்லை. இனி வந்து உங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன, பிள்ளைகளின் எதிர்காலம் இனி எப்படி போகுது, நீங்களும் இல்ல. கோபத்துல நாங்கள் இருக்கிற முடிவுகள் வந்து எப்பவும் வந்து சரியா இருக்காது. எனவே இதுகளை கருத்துல ஒன்று நடந்து கொள்ளுங்க. எதற்கும் வன்முறை ஒரு தீர்வு ஆகாது. நீங்கள் கொலை செஞ்சீங்களா இல்ல நீங்கள் சட்டவிரோதமான செயல்களை செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். நீங்கள் உள்ள போக வேண்டிய கட்டங்கள் கூட வரலாம். எனவே இதுகளை கருத்துல ஒன்று நடந்து கொள்ளுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் நல்லபடியா இப்படியான விடயங்கள் ஒன்றும் செய்யாம நீங்கள் சரியா இருக்கணும். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.